சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பதின் சொல்லு கண்ணம்மா. வானை தாங்கும் மரங்கள் எல்லாம் அந்த ரகசியம் சொல்லும் சின்ன கண்ணம்மா. ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு, இவன் எங்க இருக்கானே தெரியலையே. எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அந்த பக்கம் பாப்போம் வா. எனக்கு வர ஆசை. எல்லாம் உன்னாலதான் சுந்தரவல்லி. உன்னோட கண்ணு முன்னு தெரியாத கோபம். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன். கேக்குறியா நீ? எப்பதான் நீ மாற போறியோ? ஏங்க எனக்கு புரியல. நான் இப்ப என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு ஏன் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க? நேத்து தென்னந்தோப்புல பேசிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்காக தான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோன்னு தெரிஞ்சப்ப எதுக்கு அவன்கிட்ட தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த? அப்ப நான் அப்படி பேசுனதுனாலதான் இப்ப அவ கிளம்பி போயிட்டான்னு சொல்றீங்களா? ஆமா, கண்டிப்பா அதுவும் ஒரு காரணம் தான். வந்திருக்க வேலை முக்கியம், அவனை டென்ஷன் பண்ணாதன்னு உங்ககிட்ட பல தடவை படிச்சு சொன்னேன். நீ கேட்கவே மாட்டேங்கிறியே. இல்ல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்திருக்கிறதே அவனோட கல்யாணத்துக்காக தாங்கிற விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்லல. நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த பொண்ணு வேலைக்காரி, அவதான் சொன்னான். அவதான் அவன் கிட்ட போய் உளர்னது. முந்திரி கொட்டை. இப்ப அவளாலதான் எல்லா பிரச்சனையும். பழைய தூக்கி ஏன் மேல போட்டுட்டு இருக்கீங்க? சரி அதை விடு. அந்த சின்ன பொண்ணு ஏதோ நகையை எடுத்து ஆசையா போட்டு பாத்திருக்கா. அதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவளை முட்டி போட வச்சிங்களே, என்ன அநியாயம் அதெல்லாம்? உன் வயசுக்கு தகுதிக்கு இதெல்லாம் சரின்னு நினைக்கிறியா? என்னது இது? இதென்ன விளையாட்டுத்தனமா இருக்கு? இப்பதானே சொன்னேன், இந்த விஷயத்த பண்ணதும் நம்ம பொண்ணுங்க தான், சுரேகாவும் மாதவியும் சேர்ந்து. இதுல நான் என்ன தப்பு பண்ண? ஏன் மேல பழிய போடுறீங்க? அவங்களே அப்படி செஞ்சிருந்தாலும் ஒரு தாயா நீ என்ன பண்ணிருக்கணும்? இதெல்லாம் தப்புன்னு கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் செய்யல, அவங்க தான் செஞ்சாங்கன்னு ஏதோ சின்ன புள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்ப வரைக்கும் அந்த சின்ன புள்ளைய திருடின்னு தானே நினைச்சிட்டு இருக்க நீ? திருடிதான். எப்படி? நம்ம யாரும் வீட்டுல இல்லாதப்ப அவங்க வருவாங்க, திருடுவாங்க. அத கண்குளிர பாத்துட்டு வேணும்னா எடுத்துட்டு போமான்னு நம்மளே தூக்கி அவ கையில கொடுக்கணுமா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ திருடுனான்னு உனக்கு தெரியுமா? நாம இந்த ஊர் பக்கமே வர்றது கிடையாது. நம்மளோட இத்தனை ஏக்கர் நிலத்துல விவசாயம் நடக்குது, அறுவடை நடக்குது. அதுக்கு யார் காரணம்? அந்த குடும்பம் தானே காரணம். திருடனா ஏச்சுதான் பழைக்கணும்னா அது நம்ம இல்லாதப்பவே செஞ்சிருக்கலாமே. இத கூட நீ யோசிக்க மாட்டியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன ஓவர்? அந்த பொண்ணு முட்டி போட வச்சு உன் ரெண்டு பொண்ணுங்களை ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க.
அதை பார்த்து எனக்கே பதறி போச்சு. சூர்யா டென்ஷனா இருக்க மாட்டானா? தப்பு சுந்தரவல்லி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா, நான் தான் தப்பு. அப்பா அவன் பிள்ளையும் எல்லாம் கரெக்டா செய்றீங்க பாருங்க. இப்ப அந்த திருட்டு பொண்ணுங்களுக்கு தலைவாழை விருந்து வச்சு அவங்களை தலையில தூக்கி வச்சிருந்தா எல்லாமே உங்களுக்கு சரியா இருந்திருக்கும். இப்ப நான் பண்ணது தப்பு, அப்படித்தானே? இதான் இந்த வாய்க்காக தான் அவன் கிளம்பி போயிட்டான். வேற என்ன சொல்றது?